கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கான ஒரு பேஸ் லைனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் ரொம்ப முக்கியம். ஒரு பேஸ் கம்யூனிட்டி நமக்கு வேணும். ஆனால் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து லைக் நிறைய விதமான கம்யூனிட்டி வேணும். ஸோ எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எந்த கம்யூனிட்டி தான் உருவாக்க சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கம்யூனிட்டி வேணும். லைக் உங்கள் பேஷனுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், உங்கள் ஃபேமிலிக்கு வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நிறைய கம்யூனிட்டி உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு போகிறோம், தெரிஞ்சவங்களாக தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்ல, ஈஸியாக இருக்கேன்ல, அதுதான். இது தெரியாத கல்யாணத்துக்கு போனால் அது மாதிரி தான். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஒரு 8-10 பேர் வேணும் நமக்கு. அதுதான் கம்யூனிட்டி. அது மாதிரி ஒரு கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவோம். டவுனாக ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படியாவது அந்த சேஃப் ஜோனில் இருக்கணும்னு தான் பார்ப்போமே தவிர, அந்த சேஃபை தாண்டி லைக் ரிஸ்க் எடுத்து வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளையில் வந்து எட்டவே எட்டாது. ஸோ 25 நோக்கி ட்ராவல் பண்ணும்போது கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதை ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. See you all.